வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறனால, நானும் கிறிஸ்தவராக இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, நம்ம வாக்குகள்லாம் யாருக்கு? விஜய்க்கா இல்லை சீமானுக்கா? எப்போவுமே நம்ம வந்து ஜென்மம் அழிஞ்சாலும் திமுகவுக்கு போட போகிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் காங்கிரஸ் போட்டிருந்தீங்க, நானும் நம்ம ஊரில் காங்கிரஸ் திமுக போடுறாங்க. அப்போது நானும் காங்கிரஸ் போட்டிருக்கேன், நீங்களும் காங்கிரஸ் போட்டிருக்கீங்க. காரணம் நம்ம ஊரை பொறுத்த மட்டும் நம்ம பாரம்பரியம் அப்படி. ஸோ பாரம்பரியமெல்லாம் கிடையாது. ஸோ அந்த ஊரை பொறுத்த மட்டும், கன்னியாகுமரியை பொறுத்த மட்டும் பிஜேபி ஆர் காங்கிரஸ் அந்த ஒரு போட்டி விவரம் தெரியாத காலகட்டத்தில் நம்ம வாக்குகள் வந்து சிதறிச்சு. ஸோ வந்து எம்பி எலெக்ஷனில் வந்து காங்கிரஸுக்கும், எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து நாம் தமிழருக்கும் நான் வாக்களிச்சிருக்கேன் லாஸ்ட்டு எலெக்ஷனில். ஸோ அப்போ என்ன நடந்திருக்குன்னா, இப்போது நம்ம வந்து வாக்குகள், நம்ம வாக்கு யாருக்கு போக போகுது? விஜய்க்கா இல்லை சீமானுக்கா இல்லை திமுகவுக்கா இல்லை அதான் மைனாரிட்டிஸோட வாக்குகளை காப்பாற்றுற திமுகவுக்கான்ங்கிற ஒரு டிபேட் ஒன்று போயிட்டுருக்கு. நேற்றுக்கு வந்து கிறிஸ்தவ ஐக்கிய சங்கம் சார்பாக இயக்கம் சார்பாக நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து திரு சீமான் அவர்கள், இது வந்து வருஷமாக நடத்தக்கூடிய ஒரு மீட்டிங். போன ஆண்டு வந்து எல்லாருக்கும் மைக்கை கொடுத்து அவங்களோட கருத்துக்களை பகிர சொல்லியிருந்தாங்க. இந்த ஆண்டு வந்து எல்லாரோட கருத்துக்களையும், ஏன்னா அது வந்து கொஞ்சம் சர்ச்சையான காரணத்தினால மத கருத்துக்கள் ஒவ்வொருத்தவங்களோட கருத்து, ஏன்னா மதம்ங்கிற ஒரு விஷயம் வரும்போது கண்டிப்பாக அங்கே விவாதம் அது இதுன்னு பல டிபேட்டபிளான டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆண்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கரெக்டான ப்ராசஸில் துண்டு சீட்டில் எழுதி அதை வந்து பர்டிகுலர் ஒரு நபர்கிட்ட கொடுத்து அவங்க வாசித்து அதுக்கு சீமான் அவர்கள் பதில் சொல்கிற அளவுக்கு ஒரு நாகரிகமான நல்ல ஒரு முறையில் நடந்துச்சு. ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக் ஒன்று தொட்டாங்க. அதில் நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம், கரெக்டான முறையில் சீமான் அவர்களும் பதிலளிச்சிருந்தாங்க. என்ன விஷயம்னா, கிறிஸ்தவர்களோட வாக்குகளை, கிறிஸ்தவர்களோட உரிமைகளை காப்பாற்றுறது யாருன்னா திமுக அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து திமுக காலங்காலமாக கட்டம் வச்சுட்டு வச்சிருக்கு. திமுக காங்கிரஸோட வேலை என்னன்னா, நாங்கள் தான் மைனாரிட்டியோட என்னன்னா தாங்குதலுக்குரியவர்கள், நாங்கள் தான் அவர்களை காப்பாற்ற போகிறவர்கள், நீங்கள் ஏன்னா மைனாரிட்டிகள். ஆக்சுவலாக திமுக அவர்கள் வந்து ஆக்சுவல் மைனாரிட்டிஸ் யாருன்னா இனப்படி ஜெனட்டிக்கலி மைனாரிட்டிஸ் டிஎம்கே தான். பட் டிஎம்கே என்ன கையில் இருக்குன்னா, இது இவங்களை ஒட்டுமொத்தமாக தமிழர்கள்னு சொன்னால் இவங்க மெஜாரிட்டின்னு உள்ளதை உணர்ந்துருவாங்க, சேர்ந்துருவாங்க உள்ளதுனால இவங்க கிறிஸ்தவர்களை முஸ்லீம்ஸ் எல்லாம் மைனாரிட்டியாக சுருக்கி தான் இவங்களை பயங்காட்டி அந்த ஓட்டை அப்படியே அழுறாங்க. இல்லை ஆக்சுவலாக என்னன்னா, அவங்க ப்ளே பண்ணுற அரசியல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான். இப்போ நம்ம ஊரே பார்த்துக்கோங்களேன், ஹிந்து ஓட்டு பிஜேபிக்கு போயிடும், கிறிஸ்டின் ஓட்டு வந்து அந்த பக்கம் காங்கிரஸ் போயிடும். காரணம்னா காங்கிரஸ் வந்து இவங்களோட காப்பாளர்கள், இந்துவோட காப்பாளர்கள் வந்து பிஜேபி. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம ரெண்டு பேருக்குமே, ஆனால் ரெண்டு பேரும் குடும்பக்காரர்கள் தான் இருப்பினும் அந்த குடும்பத்துக்குள்ளே, அதாவது என்னன்னா, ஒரு குடும்பத்துக்குள்ள இந்துவும் இருப்பாங்க, கிறிஸ்டினும் இருப்பாங்க. ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்துவில் கல்யாணம் பண்ணியிருப்பான், இல்லை கிறிஸ்டினில் கல்யாணம் பண்ணியிருப்பான். அது ஒவ்வொரு தேவைக்காக பண்ணியிருப்பான், இல்லை நம்பிக்கை அடிப்படையில் பண்ணியிருப்பான், ஒரு ஒரு மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். ஆனால் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே தமிழர்கள். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில், ஆனால் அரசியல் நாடும் அரசியலும் ஓட்டுன்னு வார நேரம் திடீர்னு பல்ட்டி அடிச்சு ஹிந்துஸ் அப்படியே பிஜேபி அதுதான் அப்படியே அதுதான் என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே வந்து வாக்குகள் அதை தாண்டி வந்து நம்ம சமுதாயம் வரும்போது இவங்க தமிழர்களாக இணைகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அந்த இடத்துல தான் சைக்காலஜியாக மூளையை கொஞ்சம் கலத்தி சைடில் வச்சிடுறாங்க. அது யாருன்னா, படித்த மேதாவியான நம்ம கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் சரி, அதை தாண்டிய எல்லா மாவட்டமாக இருந்தாலும் சரி, மூளைங்கிற ஒரு விஷயம் வாக்களிக்கும் போது கிடையாது. அதுதான் திரு சீமான் அவர்கள் நேற்றுக்கு தெளிவாக பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்கன்னா, நீ கிறிஸ்டினாரு இல்லை இந்துவாரு முஸ்லீமாரு, நீ உன்னோட உரிமையை காப்பாற்றுறது திமுக தான் நினைச்சா நீ அவனுக்கு ஓட்டு போட்டு, எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அவசரம் எல்லாம் இல்லை, எனக்கு காலங்கள் இருக்கு. ஸோ அதனால நான் வெயிட் பண்ணியே நான் வந்து நான் வந்துக்கிறேன். ஸோ அதனால எனக்கு வந்து எந்த அவசரமும் இல்லை, இந்த ரேஸ்ல நின்று ஜெயித்து நான் உனக்கு வந்து கோட்டை கட்டி எனக்கு அவசரமும் இல்லை. நீ உனக்கு கோட்டை வேணும்னா நீ கட்டிக்கோ, அதான் இன்டெரக்டா எனக்கு வாக்களிச்சு நீ பண்ணிக்கோங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. சொன்ன ஒரு விஷயத்த வந்து உண்மையில நான் வரவேற்கிறேன். காரணம் என்னன்னா, இவ்வளோ நாள் நம்ம மக்கள் வந்து, இப்போ விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்டினா வந்தார், கிறிஸ்டினா இருக்கிற ஒரு பட்சத்தில் கிறிஸ்தவ வாக்குகள் வந்து விஜய்க்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். அதை யூஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜி தான், எல்லாரும் ஸ்ட்ராட்டஜி. நம்ம அவரை பட்டும் இது சொல்லக்கூடாது. ஏன்னா பிஜேபி இந்துக்களை வாக்குகளை கவர் பண்ணுறதுக்காக இந்துக்கள்ங்கிற ஒரு பிம்பத்தில் வராங்க. காங்கிரஸும் எல்லாரும் ஸ்ட்ராட்டஜி தான், திமுகவும் அதே தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் விஜயோட வாக்குகள், அதாவது வந்து இவரோட வாக்குகள் வந்து மைனாரிட்டிஸ், முஸ்லீம் ஓட்டம் கிறிஸ்டின் ஓட்டம் இவளுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை வந்து திரு சீமான் அவர்கள் வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நீ என் தம்பிக்கு வேணால் போட்டுப்போ, ஏன்னா என் தம்பி வந்து கிறிஸ்டினாக இருக்கானா,
நீ கிறிஸ்தவர்களெல்லாம் அவனுக்கு ஓட்டு போ, எனக்கு எந்த அவசரமும் இல்லை. ஆமா, நீ எனக்கு கிறிஸ்டியனா ஹிந்துவா முஸ்லீமா நீ ஓட்டு போட்டா அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்லிட்டாரு. தீட்டு, நீ வந்து எனக்கு தமிழனா இருந்தா நீ எனக்கு ஓட்டு போடு. உண்மையில அதான் கரெக்ட். ஏன்னா வந்து கிறிஸ்டின்ங்கிற ஒரு விஷயம், மதம்ங்கிற விஷயம் வரும்போதே அது வந்து யானைக்கும் மதம் பிடித்தால் அது வந்து என்னன்றது உங்களுக்கு தெரியும். அதனால அது பட்சத்துல மக்களுக்கு மதம் வந்து மிகப்பெரிய லெவல்ல மதம் பிடிக்கிற பட்சத்துல அது கடைசியில என்ன ஒரு எண்ட் ஆஃப் ஒரு பாயிண்ட்ல போய் முடியும்னா கண்டிப்பா அது வந்து ஒரு விபரீதமான ஒரு அசுத்தமான ஒரு விஷயம் தான். அதுதான் தீட்டுங்கிற ஒரு விஷயத்த திரு சீமான் அவர்கள் பேசியிருந்தார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஆக்சுவலி வி ஆர் ஜெனட்டிக்கலி தமிழ்ஸ். என்ன இலூஷனா இருக்குன்னா கிறிஸ்டியன், ஹிந்து அண்ட் முஸ்லிம்ஸ், இது இலூஷனான மைண்ட், சைக்காலஜிக்கல் ஸ்டேட். அதை வந்து அந்த டிலூஷனை வந்து அத்துப்போனா நம்ம தமிழ்ஸா டைரக்டா இருக்கும். அது நீ எப்போ நீ உணர்றியோ அப்ப நீ எனக்கு போட்டா போதும். இல்ல அது நம்ம தமிழக மக்கள் வந்து உணர்வாங்களான்னு கேட்டா கஷ்டம்தான். அது உணர்வை தாண்டி அதுதான் ஒரிஜினல் உணர்வு நம்மளோட. அந்த உணர்வுகள்லாம் நம்ம தமிழக மக்கள் கிட்ட இப்போ சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அந்த உணர்வுகள்லாம் இவங்க கிட்ட இருக்கான்னு கேட்டா கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால்தான் சில மக்கள் கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இப்போ வந்து திரு விஜய் அவர்கள் வந்திருக்காங்க, சீமான் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் அந்த காலகட்டத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் வந்து இதே தான். லைக் வந்து மதத்தை வச்சு நீ போடாத, ஜாதியை வச்சு போடாத, வாக்கு போடாத, நீ வந்து அடமானம் பண்ணிட்டு இருக்க, உன்னோட வாக்குகள் உரிமை எல்லாத்தையும் அடமானம் பண்ணிட்டு இருக்க. ஊர்ல ஒரு ஜாதி தலைவர் பண்ணையார் சொல்லிட்டாருங்கிறதுக்காக அவனுக்கு ஓட்டு போடுறது, மத தலைவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக இப்போ வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் கன்னியாகுமரி தொகுதியில அந்த மோகன் சிலாசரஸ் அவரோட கூட்டத்துல மீட்டிங்ல போயிட்டு மோகன் சிலாசரஸ் அவர்கள் வந்து கிறிஸ்தவ மதத்துல மிகப்பெரிய லெவல்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவர் வந்து என்ன பண்ணுறாரு, மனோ தங்கராஜ் அவர்கிட்ட மைக்கை கொடுத்து ஸ்டேஜில் வந்து பேசுகிறாங்க. அந்த அரங்கத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1-2 லட்சம் மக்கள் இருப்பாங்க. லட்சம் மக்கள் இருக்கலாம். மினிமம் 1 to 2 lakhs மாதம் லட்சக்கணக்கில் கூட்டுறாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் மாதம் எனக்கு 2வது சனிக்கிழமையா 3வது சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மா எல்லாம் கூட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்குதுன்னா, மனோ தங்கராஜ் அவர்கள் ஸ்டேஜில் வந்து மைக்கை வாங்கிட்டு பேசுகிறாரு. எங்கள் அப்பா ஒரு பாஸ்டர், ஸோ நான் வந்து ஒரு கிறிஸ்தவ சமுதாய குடும்பத்துலேருந்து வந்த மகன். இது எதுக்காக? ஓட்டுக்காக. ஆனால் அந்த 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 பேர்லாம் சொல்ல வரும்ல, அந்த நபர் பண்ணக்கூடிய வேலைகள் என்ன தெரியுமா? ஒரு நைட் அந்த ஊரில் போய் இருந்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான லாரிகளை, கனிம வளங்களை திருடிட்டு போகிற லாரிகளை பார்க்கலாம். அது குழந்தை யாரு தெரியாது. இந்த நபரான்னு கேட்டால் எனக்கு தெரியாது. அது மக்களுக்கு தான் தெரியும். ஸோ கொள்ளைனா அதை தாண்டி ஆவின்ல, அதை தாண்டி வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஐடி செக்டாரில், இப்போ பால்வளத்துறையில், எல்லா இடத்துலையும் கொள்ளைனா எல்லா இடத்துலையும் கொள்ளை தான். அதான் நீங்கள் சொன்ன பிறகுதான் அந்த கொள்ளை தாங்க முடியாமல் தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஸ்டாலின் அவர்களே இவரோட கொள்ளை தாங்க முடியாமல் இவரை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. ஆனால் கடைசியில் வந்து திருப்பி மறுபடியும் 1 வருஷம் அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனதுக்கப்புறம் திருப்பி அமைச்சர் பதவி தூக்கி கொடுத்துட்டாங்க. பால்வளத்துறைக்கும் அமைச்சராக இருக்கார். அவரும் கிறிஸ்தவரோட இயேசு பிதாவோட பையன்தான், மகன் தான். ஸோ அப்படி ஒரு மகனை தான் யார் ஆதரிக்கிறாருன்னா மோகன் லாசரஸ். அந்த மோகன் லாசரஸ் எதுக்காக ஆதரிக்கிறாருன்னா அமைச்சர், வேறு வழி இல்லை. இவர் ஏதாச்சும் ஒரு நல்லது கெட்டதுன்னா இவர் அணுகிதான் ஆகணுங்கிறத அமைச்சருக்காக அணுகிறாங்க. அப்போ அவன் நல்லவனா கெட்டவனா, மக்களுக்கு நல்லது செய்கிறானா இல்லையா, அதை மக்கள் பார்க்கணும்ல. அதுதான் திரு சீமான் அவர்கள் சொல்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு வாக்களிங்க, இல்லை சீமான் அவர்களுக்கு வாக்களிங்க, வாட் எவர். ஆனால் நீங்கள் வந்து மதத்தின் அடிப்படையில் விஜய்க்கு வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தயவு செஞ்சு யாரும் எடுக்காதீங்க. மதத்தின் அடிப்படையில் நான் மனோ தங்கராஜுக்கு வாக்களிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் எடுக்காதீங்க. மதத்தின் அடிப்படையில் நான் பிஜேபி வாக்களிக்கிறேன், காங்கிரஸ் வாக்களிக்கிறேங்கிறதையும் எடுக்காதீங்க. விஜய் தமிழரா, சீமான் தமிழரா, இல்லை நிற்கக்கூடிய கேண்டிடேட் தமிழரா, அவன் தமிழரா என்ன பண்ண போகிறான், என்ன ப்ராமிசஸ் கொடுக்குறான், இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணியிருக்கான், என்னென்ன போராட்டத்தை மேற்கொண்டிருக்கான், அதை பேஸ் பண்ணி பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் திருப்பி நம்ம வந்து ஒரு அடிமைத்தனமாக இவன் சமுதாயம் எங்கள் ஐயா சொல்லிட்டாரு, மோகன் லாசரஸ் ஐயா சொல்லிட்டாரு, எங்கள் ஜாதி தலைவர் சொல்லிட்டாரு, அந்த பண்ணையார் சொல்லிட்டாருன்னு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கொத்தடிமைகளாக நம்ம இருப்போம். அவங்க வந்து வாழ்ந்து மிகப்பெரிய லெவலில் இப்போ இந்த பைசன் படம் பார்த்துருப்பீங்க, ஒரு விமர்சனம் வந்துச்சு, ஜாதியை வச்சு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாரும் இன்னும் கொத்தடிமைகளாக தான் இருக்காங்க. ஆனால் பைசன் படத்தை அந்த மக்களோட சமுதாயத்தை வச்சு எடுத்த டேரக்டர்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய செல்வந்தர்களாக, நல்ல ரோல்ஸ் ரைஸ் கார்லேயும் BMW i7 கார்லேயும் மிகப்பெரிய லெவலில் செல்வந்தர்களாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் 2வது கோமாளிகர்கள் யாருன்னா மக்கள் தான். ஸோ இது ஒரு டாபிக். அப்படி ஒரு இருக்க பட்சத்தில் நம்மளோட கன்க்ளூஷன் என்னென்னா, சீமான் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் வாக்கு நான் சீமானுக்கு போடுங்க, விஜய்க்கு போடுங்க, யாருக்கு போடுங்கலாம் சொல்ல மாட்டேன். நீங்கள் பகுத்தறிவோடு மக்கள் சிந்திச்சு தமிழரா யார் இருக்காங்க, அவர் யாரு உங்களுக்கு, அதான் பேசிக் எலிஜிபிலிட்டி. கரெக்ட். ஆமாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அதை பண்ணுங்க. அடுத்து வந்து தமிழரா இருந்தா மட்டும் பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அது பேசிக் எலிஜிபிலிட்டி தான் தவிர அவங்க நோக்கம் என்ன, அவங்க எப்படி பிரிக்கிறாங்களா அந்த சொல்ல வரேன். அவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்களோட ப்ராமிசஸ் என்ன, உங்களுக்கு என்ன நல்லது கெட்டது செய்ய போறாங்க, அந்த விஷயத்த அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து சரியான நபர்களுக்கு வாக்களிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். 2வது இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து லைக் நேற்றுக்கு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து இந்த
அந்த ஒரு 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 அந்த கோயம்புத்தூருக்கு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த பொண்ணு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்துச்சுல்ல, கிட்டத்தட்ட 3 நபர்கள் வந்து பண்ண அந்த நாய்கள் வந்து ஒரு விஷயம், அது நம்ம வாயாலே சொல்ல முடியாத ஒரு விஷயம். காலேஜ் படிக்கிற ஒரு 20 வயசு பொண்ணு. அந்த ஃபுல் வீடியோ நானும் பார்த்தேன். பார்க்கும்போது எல்லாம் ஓகேவாக இருந்துச்சு. ஒரு தருணத்தில் எப்படி பயாஸ்டாக போயிடுச்சுன்னா, அந்த இடத்துக்கு நீ ஏன் போன? குடிகாரன் இருக்கிற இடத்துக்கு நீ ஏன் போகிற? ஒரு புதருக்குள்ளே உனக்கு என்ன வேலை? புதருக்குள்ளே நீ எதுக்கு போகிற? ஸோ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, அது வந்து காடு கிடையாது, மலை கிடையாது, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடம். சரி, எனக்கு டவுட் என்னென்னா, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு அந்த பொது இடத்துக்கு பக்கத்தில் தான் இல்லீகலாக லிக்கர் விற்றுட்ருக்கான். எது லிக்கர்னா தெரியும்ல உங்களுக்கு, சரக்கு விற்றுட்ருக்கான், சாராயம். ஒரு ஷெட்டை போட்டு அதில் சரக்கு விற்று அங்கே ஒரு கூட்டம், ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து வந்துட்டுருக்கான். ஸோ சாட்டை அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சாட்டை அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அந்த புதருக்குள்ளே நீ எதுக்கு போகிற? அந்த இருட்டுக்குள்ளே எதுக்கு போகிற? அங்கே உனக்கு என்ன வேலை? விக்டிமை ப்ளேம் பண்ணுற ஒரு இடம். இந்த அதே இடத்துக்கு பக்கத்தில் ஒரு குரூப் வருது. அங்கே வந்து என்னென்னா, தொடர்ந்து பல குற்றங்கள் நடந்துட்டு இருக்குதான். போலீஸ் அவர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. டாஸ்மாக், அதாவது இல்லீகல் லிக்கர் வந்து அங்கே சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நோட்டபுளான பிளேஸாக இல்லையா? இது யாருக்கு தெரியும்? போலீஸ்க்கு தெரியும்ல. ஸோ அப்போ போலீஸோட கன்சென்ட் இல்லாமல், போலீஸோட அறியாமை இல்லாமல் எப்படி இந்த இடத்துல ஒரு லிக்கர் சப்ளை நடக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. ஸோ தொடர்ந்து இது நடந்துட்டு இருக்கிறனால தான் அங்கே ஒரு கூட்டம் வருது. கரெக்டாக அந்த கூட்டம் வரனால தான் அந்த கூட்டத்தில் 3 நாய்கள் தான் இந்த நாய்கள். இவனுங்க தான் போதையில் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இந்த 20 வயசுக்காரனுக்கு என்ன தெரியும்? 20 வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும்? காலேஜ் படிக்கிற பையனுக்கும் பொண்ணுக்கு என்ன தெரியும்? புரியுது. நீங்கள் சொல்ல வர சட்ட ஒழுங்கு சரியாகவே அங்கே இல்லை. ப்ளஸ் போலீஸ் என்ன சட்டம் ஒழுங்கு காப்பாற்றாமல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் என்னன்னா, சாட்டை என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ஒரு வேலை சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்கு அங்கே போகணும்? நான் திருப்பி ஒரு அந்த மாதிரியே கேட்குறாரு. புரியுது. பொது தளத்தில் பேசுகிற நேரம் விக்டிமை ப்ளேம் பண்ணக்கூடாது. ஒரு வேர்டை நான் மென்ஷன் பண்ணுறேன். இருந்தாலும் வந்து மக்கள் வந்து ப்ரிவென்டிவ் மெஷர்ஸும் எடுத்தானே. ஒரு வேர்டை நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்களும் ஒரு அறிவு கூர்ந்த ஒரு நபராக நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். 20 வயசு பொண்ணுக்கும் பையனுக்கும் என்ன தெரியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல. அதாவது ஏர்போர்ட்டுக்கு பேக் சைடில் இவன் எதுக்கு வேணாலும் போயிருக்கலாம். நேற்றுக்கும் நான் சொன்னேன், பேசுகிறதுக்கும் போயிருக்கலாம், சண்டை போடுறதுக்கும் போயிருக்கலாம், இல்லை பர்சனல் ஸ்பேஸ் என்ன தேவைக்குனாலும் போயிருக்கலாம். அவனுக்கு தெரியாது. அவன் போகிற பட்சத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் சாட்டை என்ன சொல்கிறாருன்னா, நீ போனனால தான் அவனுக்கு நீ இரையாக இருக்க, அந்த இரையை அங்கே போய் வச்சனால தான் அந்த நாய் வந்து சாப்பிட்டுச்சு. கரெக்டாக? அப்போ அந்த நாய் எப்படி அங்கே வந்துச்சுங்கிற கேள்வி இருக்குல்ல. இரையை வச்சா நாய் வரும்னு தெரியுது. அப்போ இந்த நாயை தானே பிடிக்கணும். அப்போ இந்த நாயை பிடிக்கிறதுக்கு ட்ராப் யார் வச்சுருக்கா? போலீஸ். அப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்க? இந்த நாய் அங்கே சுற்றி திரிகிறதுக்கு காரணம் என்ன? அந்த நாய் சுற்றி திரிகிறதுனால தானே, அந்த புலி உள்ளே வரனால தானே ஊரில் இருக்கிற மக்களை பாதிக்குது. அது ஸோ அப்போ வனத்துறை என்ன பண்ணணும்? அந்த புலியை பிடிக்கணும்ல, அதுக்கு தானே பொறி வைக்கிறாங்க. அப்போ இந்த நாயை பிடிக்கிறது பொறி வைக்காதனால தானே இந்த உணவு வந்து அது சாப்பிடுது. அப்போது திரு சாட்டை அவர்கள், நான் திருப்பியே சொல்கிறேன், இது காட்டில் நடக்கல. இது ஏதோ ஊர்காட்டிலையோ இல்லை மலையிலையோ அமேசான் காட்டில் நடக்குது. தமிழ்நாட்டிலோட 2வது தமிழ்நாட்டில் பெரிய சிட்டியான கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடக்குது. அந்த இடம் சும்மா காலி இடம் எல்லாம் கிடையாது. பக்கத்தில் இல்லீகல் சரக்கு வித்துட்டு இருக்கான். இல்லீகல் அதை நாம் தமிழர் கட்சிக்காரங்க அடித்து உடைக்கிறாங்க. அதுவும் தெரியுது. ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற பட்சத்தில் விக்டிமை ப்ளேம் பண்ணுறது எப்படின்னு தான் எனக்கு தெரியல. அது நீங்கள் வந்து என்னதான் சொன்னாலும் மக்கள் என்ன சொல்லுவாங்க? இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேலைங்கிறது இருக்குல்ல. நான் தான் திருப்பியே சொல்கிறேன், லீகலாக நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த நேரத்தில் என்ன வேலைங்கிற கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது. காரணம் என்னன்னா, 20 வயசுக்காரனுக்கு என்ன தெரியும்? 20 வயசுக்காரனுக்கு என்ன தெரியும்? தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. அது மாதிரி தான் இந்த ஆட்சி யார் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க என்ன மாதிரி சிந்தனை ஓட்டத்தில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் சட்ட ஒழுங்கும் இருக்கும். அதுதான் போலீஸும் இருக்காங்க, அந்த சிந்தனை ஓட்டத்துல தான் இருக்காங்க. அதை கேள்வி எழுப்பணும். அதை நீங்க கேள்வி எழுப்பாம விக்டிம் நீ ஏன் போற, நீ உனக்கு புதருக்குள்ள என்ன வேலை அப்படிங்கிற ஒரு கேள்வி, அது என்ன ஒரு அசுத்தமான ஒரு விஷயம் தான் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி 41 பேர் மரணத்துல திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள், இடம்பான் கார்த்தி அவர்கள்லாம் பயங்கரமா அடிச்சாங்க. யார? டிவிகேவை. நானும் சொல்கிறேன், டிவிகே கிட்டே இருக்கிற தவறுகள் எல்லாத்தையும் நம்மளும் சொன்னோம். சொல்லிட்டு இந்த திமுக கிட்டே இருக்கிற தவறுகளை நம்ம சொன்னோம்ல, அங்கே ஏன் சட்ட ஒழுங்கு இப்படி இருக்குங்கிறதையும் சொன்னோம்ல, சுட்டி காட்டணும்ல. அப்போ நீங்கள் ஏன் அதை சொல்லலை? அதே மாதிரி சரி ஓகே, பொண்ணுக்கிட்டே இருக்கிற தவறை நீங்கள் சொல்கிறீங்க, நீ ஏன் அந்த புதர்கிட்ட உள்ளே போகிறேன் அப்படின்னு. சரி, அப்போ இந்த புலி, இந்த நாய் உள்ளே, அந்த புலிங்கிற ஒரு விஷயம் கூட சரி புனிதமானது. இந்த நாயும் புனிதமானதான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஒரு பேச்சுவார்த்தைக்கு சொல்கிறேன். இந்த நாய் அங்கே வர்றதுக்கான வேலையை வச்சு கொடுத்த பொறி வைக்காத காவல்துறை நீங்கள் ஏன் கேள்வி எழுப்பல?
அப்படி இருக்கிற சட்ட ஒழுங்கு நீங்கள் ஏன் கேள்வி கேட்கல? சரி 24 மணி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க, சுட்டு பிடிச்சிட்டாங்க, எல்லாம் ஓகே, வாழ்த்துக்கள். ஸோ என்னதான் சுட்டு பிடிச்சாலும் நடந்தது தானே. அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு அது ஒரு ட்ராமாங்கிறது எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கழித்து அந்த பொண்ணு எழுப்பி வந்துச்சான். ஸோ அப்போ அந்த அவ்வளோ நேரம் எவ்வளோ, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு பொண்ணை கெடுத்து அந்த இடத்துல 5 மணி நேரமாக அந்த பொண்ணால் வர முடியல, யாரையும் ஹெல்ப் அணுக முடியலன்னா அப்போ என்ன மனநிலையில் இருக்கு? அதான் எல்லாமே பார்க்கணும். எல்லாருக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூ தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி. அதான் புரியுதுல்ல. சரக்கு முதல் மக்கள் கன்சியூம் பண்ண அத்தனைக்கும் இந்த தலைவர்கள் தான் காரணம். சினிமா சினிமா முதல், மது முதல், கலாச்சாரம் முதல், எல்லாமே நைட் லைஃப் முதல், எல்லாமே இந்த நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த தலைமைத்துவம் தான் காரணமா இருக்கு. நம்ம காரணமா இருக்க வாய்ப்பே கிடையாது. நைட் லைஃப் who let in these things to existence. அதான் நைட் லைஃபோ பப்போ என்னன்னாலும் அது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சரோ இல்லை என்ன பரிணாம வளர்ச்சியோ என்னன்னாலும் என்ன கர்மம் நம்ம அதை அனுபவிக்க போறது கிடையாது. நம்மளுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஆனா மக்கள் அதை அனுபவிக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னா ஒவ்வொரு சிஸ்டமேட்டிக்காக அது பரிணாம வளர்ச்சியாக ஒன்று வந்துட்டு இருக்கு. நம்ம அதுக்காக இன்னைக்கு ஒரு வீடியோவில் பேசுறதுக்காக எல்லா பப்பையும் அடிச்சு உடச்சி எல்லா நைட் லைஃப் எல்லாம் இல்லாமல் இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் எதுவும் இல்லாமல் எதுவும் ஆக போகிறது கிடையாது. சரி எல்லாம் வந்தாச்சுல்ல, அப்போ அது அது ஒரு ப்ரிவென்ஷன் ஆஃப் நபர்கள் யாரு? அரசாங்கம். அப்போ அவங்க அதை பண்ணாதனால தானே இந்த நாய் உள்ள வருது. ஸோ நீங்க அதை கேள்வி கேட்கணுமா? தலைவன் எவ்வளியோ அதான் தலைவன் வந்து அரசாங்கம் அது எப்படி இருக்குதோ அதுபடிதான் மக்களான நம்மளும் இருப்போம். அதுதான் அதை அவங்க இயக்குகின்ற அந்த சட்ட ஒழுங்கு துறையான காவல்துறையும் அந்த மாதிரி தான் இருக்கும் நான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். அதுதான் நான் சாட்டை கிட்ட நான் கேள்வி கேட்கறேன். நீங்க கேட்குறீங்க எல்லாம் ரைட்டு, நீங்க ஏன் சார் அதை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க அவங்களுடைய சட்ட ஒழுங்கு மட்டும் நீங்க ஏன் சார் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க? எனக்கு அதுதான் புரியாத ஒரு விஷயம். புரியாத புதிராக இருக்கிறது. அங்கேயும் ஒரு ஒன் சைடட் ஸ்டாண்ட், இங்கேயும் ஒன் சைடட் ஸ்டாண்ட். திமுக அரசாங்கத்துக்கு மேலே எழுப்பப்பட்ட 2 சைட்லேயும் நீங்கள் ஒன் சைட் ஸ்டாண்ட்னா துட்டா இல்லை என்ன தேவை? அதாவது நடுநிலையாக ஒருத்தர் பேசுகிறாருன்னா நடுநிலையே நீங்கள் உங்கள் வீடியோலாம் நல்ல லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, உங்களுக்கு அது மூலமாக நல்ல வருமானம் வருது, 85 lakhs வருமானம் வருது. அது அவரோட விருப்பம். வந்தால் அவருக்கு சந்தோஷம்தான், எனக்கும் சந்தோஷம்தான், அண்ணனுக்கு காசு வந்துருச்சுங்கிறதுக்காக. ஸோ அவரே கஷ்டப்பட்டு தான் ஸ்டூடியோலாம் கட்டி இது பண்ணியிருக்காரு. அதில் எந்த மாற்றம் அந்த 85 lakhsல வாட் எவர் அவர் வருமானம் அவருக்கு யூடியூப் வருது, அவரோட உழைப்போ அவர் சம்பாதிச்சுட்டு இருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், சரி ஓகே நல்லா முன்னேறிட்டு இருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ரைட்டு. அப்போது நீங்கள் வீடியோவில் பேசுகிறீங்கன்னா 2 சைடை நீங்கள் பேசும்போது தானே நியூட்ரலுங்கிற ஒரு விஷயம் வரும். இந்த இடத்துல நீங்கள் இந்த அரசாங்கத்தை கேள்வி எழுப்பாமல் இருக்கிறதுனால நாம் தமிழருக்கு எந்த ப்ளஸும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க. ஸோ அப்படி வராத பட்சத்தில் எதுக்காக திமுகவை தாக்குறத தவிர்க்கிறீங்க? அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் பொதுவான மனுஷனா நான் கேள்வி எழுப்புறேன். இதுக்கான தக்க பதில் யாரோ ஒரு நபராலேயோ இல்லை அவராலேயோ வருங்கிறத நம்புகிறேன். ஸோ அதை தாண்டி வந்து நீ இந்த இடத்துக்கு புதருக்கு போகாத, அதுக்கு போகாதுங்கிறதெல்லாம் அந்த பல புதர்கள் வந்து நாய்களோட சரணாலயமாக இருந்துகிட்டு இருக்கு. காரணம் சட்ட ஒழுங்கு சீர் இல்லாத காரணத்தினால. ஸோ மாணவ மாணவிகளாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வெளில போகும்போது கொஞ்சம் அனுசரித்து இருந்துக்கோங்க. காரணம் பல நாய்கள் இது மாதிரி போதையின் பிடினால சுற்றிட்டு இருக்காங்க. அவர் சொன்னதுபடி கரெக்டு தான், சட்ட ஒழுங்கு சீர் இல்லை, அதை அவர் கேள்வி எழுப்பலை. ஆனால் நம்ம அதை 2 சைடும் கேள்வி எழுப்பியிருக்கோம். ஸோ அதன்படி நம்ம தான் நம்மளை பாதுகாக்கணும் சொல்ல வரீங்க. நம்மளை பாதுகாத்துக்கணும். ஏன்னா அரசாங்கத்துக்கு தொழிலே சாராய தொழில் தான். அவங்க வந்து வருஷம் அவங்களோட டார்கெட் என்னன்னா சாராயத்தை விற்கிறது, சரக்கை விற்கிறது தான் அவங்களோட டார்கெட் ஃபோக்கஸே தவிர சட்ட ஒழுங்கையோ இல்லை வந்து மாணவ மாணவிகளோட படிப்புலையோ அவங்களோட கல்வியிலையோ இந்த பொட்டன்ஷியலை மேம்படுத்தணுங்கிறதுல டார்கெட் கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் சாராயத்தை சரக்கை விற்கிறதுல டார்கெட் இருக்கிற அரசாங்கத்தால் சட்ட ஒழுங்குலையோ இல்லை வேற எதுலையோ கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, டார்கெட் வைக்க முடியாது. அப்படி இருக்கிறனால மத அரசியலோ இல்லை வந்து ஜாதி அரசியலோ இல்லை வந்து இந்த சட்ட ஒழுங்கோ எல்லாத்துலேயும் எண்ட் ஆஃப் த டே மக்கள் நம்மளை தான் பாதுகாத்துக்கணும். கரெக்ட். நீங்கள் வந்து கிறிஸ்டியனாக இருக்கிறதுக்காக இவனுக்கு வாக்களிக்கிறேன், இல்லை வந்து திமுக தான் சட்ட ஒழுங்கு கரெக்டாக இருக்கிறதுக்காக வாக்களிக்கிறேன்னா திருப்பியும் நல்ல ஒரு சுடுகாடான தமிழ்நாட்டை வரவேற்க நம்ம எல்லாரும் தயாராக இருப்போம். நன்றி, வணக்கம்.